எடுத்து வாழ்றாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று நாங்க மூத்தாக போறோம், இந்த உலகமே அழிக்கப்பட இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. ஆனா எப்ப வரும், எந்த இடத்துல வரும், எந்த நேரத்துல வரும், நாங்க எந்த நிலைமையில் இருக்கும் பொழுது வரும், அதுதான் யாருக்குமே தெரியாது. அதனால மௌத்து வரும் என்கிறத தெரிஞ்சிருக்கிற நாங்க, நம்பி இருக்கிற நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், தயாரிப்பு செய்யணும். அதில் யோசனையோடு எங்களோட அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடணும். அவரை நோக்கியே எங்களோட முழு ஏற்பாடுகளும் இருக்கணும் என்கிறத ஒவ்வொரு ஜனாசாவையும் ஞாபகப்படுத்தும். நான் கலந்து கொள்றோம், சுமந்து வாரோம், இருக்கிறோம், அடக்கம் செய்கிறோம், இது போல பல பேச்சுக்களை கேட்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ளும். எனவே நாங்கள் முதலாவது விஷயம் மௌத்துடைய சிந்தனை உருவாக்கிக்குவோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வியாபாரத்தில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், வெளியில் பயணங்களில் போகிறோம், தனி இருக்கிறோம், கூட்டத்தோடு இருக்கிறோம், உள்ளூரில் இருப்போம், வெளியூரில் இருப்போம், எங்கே இருந்தால் எந்த நிலைமையில் இருந்தால் இந்த நேரம் எனக்கு மௌத்து வந்துட்டா என் மௌத்து எப்படி இருக்கும்? என்ன நல்ல மௌத்தாக அமையுமா? நான் சந்தோஷமா அல்லா கிட்ட போகலுமா? நான் சொர்க்கத்தை பார்த்தவனாக போகலுமா? என்ன நிலைமையில் என்ன மௌத்து அமைஞ்சிடும்? இந்த நினைவுல கொஞ்சம் மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக அந்த மௌத்துடைய சிந்தனை உருவாக்கி கொள்ளும். இது எங்களுக்கு ஒவ்வொரு ஜனாசாக்களும் ஞாபகப்படுத்த முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு ஜனாசாவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தோல் வச்சு தூக்கிட்டு வாரீங்க, அந்த ஜனாசா சொல்லுது, அந்த ஜனாசா இன்கான முஹ்சினன், அது நலவுகள் செய்து நன்மைகளை சம்பாதிச்ச நல்ல ஜனாசா வந்தா அந்த ஜனாசா சொல்லுமா, என்ன அவசரமா கொண்டு போங்க, என்ன அவசரமா கொண்டு போய் வச்சிருங்கன்னு ஜனாசா சொல்லுமா. அப்படி என்றால் அந்த ஜனாசா, அந்த மையத் எந்த நல்ல விஷயத்தை செஞ்சுச்சோ அதுக்குரிய பலனை அடையிறதுக்கு, அந்த இன்பங்களை அடையிறதுக்கு, அந்த சுருக்கத்தை அடையிறது அவசரமா போகணும். ஏன்னா அவசரமா கொண்டு போய் கொடுத்துடுங்க. இல்ல மறுபக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜனாசா இன்சான முஸீஅன், அது மோசமாக தப்புத்தவர்களோடு உலகத்துல வாழ்ந்திருந்தா சொன்னாங்க, அதாவது உங்களோட தோல்ல வச்சுட்டு ஜனாசாவை தோல்ல வச்சுட்டு விட கொண்டு மண்ணுக்குள்ள வச்சிருது உங்களுக்கு நல்ல, என்னால் அது மோசமானது, போற இடம் அவசரமா போய் சேர்ந்துடட்டும் அப்படின்னு எங்களுக்கும் சொல்லி காட்டினான். அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த மரணித்தவர் நல்லவரோ அல்லது மோசமானவர் மாற்றமானவரோ நான் அனுப்ப வேண்டிய இடத்தில் அவசரமா அனுப்பிவிடணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு நோயோடு இருந்து மூத்தாயிக்கிறா, மாஷா அல்லாஹ், நோயாளி நடிப்பது அல்ல எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். நோயாளி அல்ல நோயை தாரதே கல்லூரத்துக்கு மன்னிக்கிறது. ஆனா நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல வந்து சேர்ந்திக்கிறாங்க, நாங்க அனுப்பி வச்சிருக்கிறோம், அவர் அல்லாஹ் கிட்ட நல்லவுகள் அடைஞ்சு கொள்றதுக்கா. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போறதுக்கு இடையில அவர்கிட்ட மலக்க மூத்து வந்துடுவான், கேள்வி கணக்குக்கு வந்துடுவான், ஆள் எழுப்பாட்டு உட்கார வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர் ரப்புக்கு என்று கேட்கப்படும், உம்மன் நபியுக்கு என்று கேட்கப்படும், நபியை காட்டியவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்கப்படும். இப்ப அவருக்கு சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொடுக்கப்படும். இதுல இருந்தவர் சொர்க்கத்தை பார்த்து கொண்டே இருப்பார், அனுபவிச்சு கொண்டே இருப்பார். இரண்டாவது சந்தர்ப்பம். மூணாவது விஷயம், நாங்க ஜனாசால கலந்து கொள்றதே ஜனாசாவுடைய துவாவுக்காக. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, 40 பேர் அல்லது 100 பேர், இன்னொரு ஹதீஸ்ல வருது 3 சஃப்புகள் ஒரு ஜனாசாவுக்காக தொழுறாங்க, ஜனாசார கடமையில கலந்து கொண்டாங்கன்னா அவங்க சாட்சி சொல்றாங்க, அவங்க ஷஃபாத் செய்ய வந்திருக்கிறாங்க, அந்த மையத்துடைய மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாங்க, துவாசி வந்திருக்கிறாங்க அடுத்தபடி சொல்லி காட்டினாங்க. ஆனா நாங்கள் பல பேர் சேர்ந்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதிலையும் அந்த பெரிய சஃப்ல 4 சஃப் அதை விட அதிகமாக தொழுதோம், இந்த ஜனாசாவுக்கு துவாசியை வந்திருக்கிறோம். எனது அடிப்படையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் துவாசியை கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில மௌத்துடைய சிந்தனை உருவாக்கி கொண்டு நல்லது எதிர்பார்த்து அடையோடும் என்ற அந்த தயாரிப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்வோம். இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் துவா செய்வோம், எங்களுக்கும் பின்னால் வாரம் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வாங்க. அந்த அடிப்படையில சேர்ந்துட்டாரு, இவருடைய எல்லா விஷயங்களையும் மன்னிச்சு மறந்து நாங்க துவா செய்யறது, நல்ல விஷயங்களை பேசி, இதுக்கு பொருள் ஏதாவது பேசுறதா இருந்தால் நலவுகளை மட்டும் பேசுறது. அதே போல மையவாடிக்கு வந்திருக்கிறோம், பல ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது, எல்லாருக்காகவே நாங்கள் துவா செய்வோம். வரும் பொழுதும் போகும் பொழுதும் மக்பராவுடைய துவாக்கள் ஓதிட்டு வந்தால் அது இன்னும் பெரிய சுன்னத்தாக அமையும். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல சுருக்கமான துவாவும் செய்யப்படும். அதுக்கு பின்னால் தனித்தனியாகும் மையத்துக்காகவே இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், அவனோட அடக்கம் செய்யப்பட்ட அவனோட சகோதரர் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னாங்க நபி. நான் எவ்வளவு நேரம் துவா செய்யணுமோ துவாக்களையும் செஞ்சு முடிச்சு கொண்டு போவோம். அல்லாஹ் எங்களுடைய முடிவுகளையும் ஹைராக்கி நல்ல மௌத்தை தந்துடுவான்.